J.K. Rowling's Harry Potter and the Philosopher's Stone, Chapter 5, Diagon Alley. மறுநாள் காலையில் ஹாரி விடிய காத்தாலேயே எழுந்திரிச்சிட்டான். ஆனாலும் அப்போ இருந்த வெளிச்சம் பகல் நேரம் மாதிரி இருந்தது. கண்ணை இறுக்கி மூடிக்கிட்டான். நடந்ததெல்லாம் கனவுன்னு தனக்கு தானே சொல்லிக்கிட்டான். ஹேக்ரிட்னு பேருடைய ஒரு ராட்சசன் நம்ம கனவுல வந்து விசார்ட்ஸ் படிக்கிற ஒரு ஸ்கூலுக்கு நம்ம போக போகிறதா சொல்லியிருக்காரு. ஆனால் கண்ணை திறந்து பார்க்குறப்போ கண்டிப்பாக நம்ம வீட்டில் நம்ம கபோர்ட்குள்ளே தான் இருப்போம் அப்படின்னு ஹாரி நினச்சிட்டு இருந்தப்பவே ஏதோ சத்தம் கேட்டது. அண்ட் பெட்டூனியா தான் கதவை தட்டுறாங்க அப்படின்னு ஹாரி நினச்சப்போ அவனுக்கு இதயம் படபடத்துச்சு. ஆனால் அவன் கண்ணை இன்னும் திறக்கலை. ஒரு நல்ல கனவு கண்டிருக்கோன்ற நினப்பிலையே ஹாரி படுத்திருந்தான். மறுபடியும் டப் டப் டப்னு சத்தம். சரி, நான் எழுந்திருக்கிறேன் அப்படின்னு ஹாரி தனக்கு தானே சொல்லிக்கிட்டான். ஹாரி எழுந்து உட்காந்தப்போ ஹேக்ரிடோட ஹெவியான கோட் அவன் மேலேருந்து நழுவி கீழே விழுந்தது. அவன் தங்கியிருந்த இடம் இப்போ சூரிய ஒளியால் பிரகாசிச்சிச்சு. புயல் முடிஞ்சிடுச்சு. ஹேக்ரிட் சோஃபாவில் படுத்து அசந்து தூங்கிக்கிட்டு இருந்தாரு. ஒரு ஆந்தை தன் கால் நகத்தை வச்சு ஜன்னலை தட்டிக்கிட்டு இருந்தது. அதோட அழகுல ஒரு நியூஸ் பேப்பர் வச்சிருந்தது. ஹாரி சந்தோஷத்தில் துள்ளி எழுந்தான். அவனோட சந்தோஷத்தை அவன் எப்படி உணர்ந்தான்னா, ஒரு பெரிய பலூன் தனக்குள்ள இன்னும் பெருசாகிறதா. ஹாரி நேராக போய் ஜன்னலை திறந்து விட்டான். ஆந்தை உள்ள பறந்து வந்து ஹேக்ரிட் மேலே நியூஸ் பேப்பரை போட்டது. அவர் ஆனால் அப்பையும் எழுந்திருக்கல. ஆந்தை ரெக்கையை சடசடத்தபடி பறந்து போய் கீழே கடந்த ஹேக்ரிடோட கோட்டை கொத்த ஆரம்பிச்சது. ஹேய், அப்படி பண்ணாத அப்படின்னு ஹாரி ஆந்தையை துரத்துனதும் ஆந்தை கோவமாக ஹாரியை கொத்த வந்தது. ஹேக்ரிட், ஒரு ஆந்தை வந்திருக்கு அப்படின்னு ஹாரி கத்துனான். காசு கொடுத்துடு ஹாரி அப்படின்னு சொல்லிட்டு ஹேக்ரிட் சோஃபாவில் சுருண்டு படுத்து தூங்கினாரு. என்னது, நியூஸ் பேப்பர் டெலிவரி பண்ணதுக்காக அவனுக்கு காசு கொடுக்கணும்? பாக்கெட்டில் இருக்கும் பாரு. ஹேக்ரிடோட கோட் ஃபுல்லாக நிறைய பாக்கெட்ஸ் இருந்தது. நிறைய சாவி, டீ பேக்ஸு, இன்னும் ஏதோ. ஹாரிக்கு கடைசியாக வினோதமான காயின்ஸ் கைக்கு கிடச்சது. 5 காயின்ஸ் கொடுத்துடுன்னு ஹேக்ரிட் தூக்க கலக்கத்தில் சொன்னார். காசை வாங்கின ஆந்தை அழகாக அது கழுத்தில் கட்டியிருந்த லெதர் பவுச்சில் போட்டுக்கிட்டு பறந்து போயிடுச்சு. ஹேக்ரிட் சத்தமாக கொட்டாவி விட்டபடியே எழுந்து உட்காந்தாரு. லண்டனுக்கு போய் உனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கணும். ஹாரி தன் கையில் இருந்த விசார்ட் காயின்ஸை பார்த்தபடியே ஹேக்ரிடை நோக்கி திரும்பினான். தனக்குள்ளே இருந்த ஹாப்பி பலூன் இப்போ பஞ்சர் ஆன மாதிரி உணர்ந்தான். ஹேக்ரிட், என்கிட்ட காசு எதுவும் இல்லை. அங்கிள் வெர்னான் நேற்று ராத்திரி சொன்னார்ல, மேஜிக் கற்றுக்கிறதுக்கெல்லாம் அவர் பே பண்ண மாட்டேன்னு. அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாதன்னு சொன்னபடியே எழுந்து நின்ன ஹேக்ரிட், உன் அம்மா அப்பா உனக்காக எதுவும் விட்டுட்டு போகலன்னு நினச்சியா? ஆனால் அவங்க வீடு தான் அழிஞ்சிடுச்சே. அவங்க சேமித்ததெல்லாம் வீட்டில் வைக்கல ஹாரி. நாளைக்கு நம்மளோட முதல் வேலையே கிரிங்காட்ஸ் போகிறது தான், விசார்ட்ஸ் பேங்க். இந்தா ஒரு சாசேஜ் எடுத்துக்கோ. விசார்ட்ஸ்க்கு தனியாக பேங்க் இருக்கா? ஆமாம், கிரிங்காட்ஸ் கோப்ளின்ஸ் தான் அதை ரன் பண்ணுறாங்க. ஆமாம், கோப்ளின்ஸ்கிட்ட எந்த வம்பும் வச்சுக்கக்கூடாது ஹாரி. கிரிங்காட்ஸ் தான் எந்த பொருளை பத்திரமா வைக்கிறதுக்கும் இந்த உலகத்திலேயே ரொம்ப பாதுகாப்பான இடம். சொல்லப்போனால் தனிப்பட்ட முறையிலையும் டம்பிள்டோர்க்காக ஹாக்வர்ட்ஸ் விஷயமா நான் கிரிங்காட்ஸ் போக வேண்டியிருக்கு அப்படின்னு ஹேக்ரிட் ரொம்ப பெருமையாக சொன்னார். டம்பிள்டோர் எப்போவுமே முக்கியமான விஷயங்களுக்கு என்ன தான் நம்புவார். உன்னை கூட்டிகிட்டு வர்றதுக்கு, கிரிங்காட்ஸ்லேருந்து சில பொருள்களை பத்திரமா எடுத்துகிட்டு வர்றதுக்குன்னு. சரி, கிளம்பலாமா ஹாரி? ஹாரி ஹேக்ரிட்டை பின்தொடர்ந்து நடந்தான். வானம் இப்போ நல்லா வெளுத்திருந்துச்சு. சூரிய ஒளி கடலில் பட்டு கடல் பளபளத்துச்சு. ராத்திரி அடித்த புயலால் அங்கிள் வெர்னான் வாடகைக்கு எடுத்திருந்த போட்டில் தண்ணி நின்றுச்சு. பக்கத்தில் வேற ஏதாவது போட் இருக்கான்னு பார்த்தபடியே ஹாரி கேட்டா, நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க? பறந்து வந்தேன். பறந்தா? ஆனால் இப்போ நம்ம போட்லேயே போவோம். நான் இப்போ மேஜிக் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னபடியே ஹேக்ரிட் போட்டில் ஏறினார். ஹாரி ஹேக்ரிடை உத்து பார்த்துக்கிட்டே இருந்தான். இவர் எப்படி பறந்து வந்திருப்பாருன்ற கற்பனையிலேயே. ஹேக்ரிட் தன்னோட பிங்க் கலர் அம்ப்ரெல்லா வெளியில் எடுத்து போட்டோட சைடில் 2 தடவை தட்டினார். உடனே போட் ரொம்ப வேகமாக தரையை நோக்கி நகர ஆரம்பிச்சது. ஹாக்வர்ட்ஸில் இதை பற்றி சொல்லிடாத. நிச்சயமாக இல்லை, இன்னும் நிறைய மேஜிக்கை பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருக்கேன். ஆனால் கிரிங்காட்ஸ் ஏன் அவ்வளோ பாதுகாப்பானதுன்னு சொன்னீங்க? அங்கே யாராலையும் திருட முடியாதா அப்படின்னு கேட்டான் ஹாரி.
ஹேக்ரிட் அவருக்கு வந்த நியூஸ் பேப்பரை பார்த்தபடியே மந்திர வித்தைகள் தான் காரணம் ஹாரி. அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஹை செக்யூரிட்டி வால்ஸை டிராகன்ஸ் பாதுகாக்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் கிரிங்காட்ஸ் லண்டன்லேருந்து 100 அடி ஆழத்தில் இருக்குது. பொதுவாக அங்கே இருக்கக்கூடிய அண்டர் கிரவுண்ட்ஸை விட ரொம்ப கீழே. அப்படியே யாராவது திருடிட்டாலும் வெளியே வந்து சேர்றதுக்குள்ளே பசியாலேயே செத்துருவாங்க. ஹேக்ரிட் சொன்னதை பற்றி யோசிச்சபடியே அவர் கையில் இருந்த டெய்லி ப்ராஃபிட் நியூஸ் பேப்பரை ஹாரி பார்த்தான். ஹாரி தலைக்குள்ள 1000 கேள்விகள். மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் மிஸ்ஸிங் திங்ஸ் அப் ஆஸ் யூஷுவல். ஹாரி முணுமுணுத்தபடியே பேஜை திருப்பினார். மேஜிக்கு ஒரு மினிஸ்ட்ரி இருக்கா அப்படின்னு தன்னை கட்டுப்படுத்திக்க முடியாமல் ஹாரி கேள்வி கேட்டான். நிச்சயமா, அதோட மினிஸ்டராக டம்பிள்டோரை தான் ஆக சொல்லி கேட்டாங்க. ஆனால் அவர் ஹாக்வர்ட்ஸ்லேருந்து எங்கேயும் போக மாட்டார். அதனால் கொர்னீலியஸ் ஃபட்ஜ் அப்படின்ற வயசானவருக்கு அந்த வேலை கிடச்சது. அவர் ஒரு சொதப்பல். அதனாலேயே தினமும் காலையில் ஆந்த அனுப்பி டம்பிள்டோர் கிட்ட அட்வைஸ் கேட்டுக்கிட்டு இருப்பார். ஆனால் மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்கோட வேலை என்ன? அவங்களோட முக்கியமான வேலையே மேஜிக்கை பற்றி மக்கள்ஸ்க்கு தெரியாமல் பாதுகாக்கிறது தான். ஏன் அப்படி? ஏன்னா எல்லாரோட பிரச்சனைக்கும் மேஜிக் மூலமாக சொல்யூஷன் கிடைச்சா வேலை ரொம்ப சுலபமாக முடியும் இல்லையா? இப்படி அவங்க பேசிகிட்டு இருந்தப்பவே போட் ஹார்பரை வந்து அடைஞ்சது. ஹேக்ரிட் தன்னோட நியூஸ் பேப்பரை சுருட்டி உள்ளே வச்சபடியே அங்கே இருந்த ஸ்டோன் ஸ்டெப்ஸ் வழியாக தெருவை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். வழியில் அவங்கள கடந்து போனவங்க எல்லாம் ஹேக்ரிடை வினோதமாக பார்த்தாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அங்கே இருந்த எல்லார காட்டிலும் ஹேக்ரிட் 2 மடங்கு உயரம்ல இருந்தார். ஹேக்ரிட், கிரிங்காட்ஸில் டிராகன் இருக்குன்னு சொன்னீங்கல்ல? அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு டிராகன்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அப்படியா? சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு டிராகன் வேணும்னு நான் ஆசைப்பட்டிருக்கேன். இப்படி பேசினபடியே 2 பேரும் ஒரு ஸ்டேஷனை வந்து அடைஞ்சாங்க. இன்னும் 5 நிமிஷத்தில் லண்டனுக்கு ட்ரெயின் இருக்கிறதா காமிச்சது. ட்ரெயின்குள்ளே எல்லாரும் ஹேக்ரிட்டை இன்னும் வினோதமாக பார்த்தாங்க. ஹேக்ரிட் 2 பேரோட சீட்டை ஆக்குப்பை பண்ணி உக்காந்துருந்தாரு. ஹாரி, நீ லெட்டர் வச்சிருக்கல்ல? ஹாரி பாக்கெட்குள்ளே இருந்து என்வலப் எடுத்து காமிச்சான். உனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ஒரு லிஸ்ட்டில் இருக்கும் பாரு. ஹாரி நைட்டு பார்க்காத இன்னொரு பேப்பர் அதில் இருக்கிறத கவனிச்சான். அதில் அவனோட யூனிஃபார்ம் பற்றின டீட்டெயில்ஸ், செட் புக்ஸ், சில எக்யூப்மெண்ட்ஸ், கூடவே ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஆந்தையோ தேரையோ ஒரு பூனையோ எடுத்துகிட்டு வரணுன்னும் பேரண்ட்ஸ்க்கான ரிமைண்டராக ஃபஸ்ட் இயர்ஸ் ப்ரூம்ஸ்டிக் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னும் போட்டிருந்தது. இது எல்லாத்தையும் லண்டன்லேயே வாங்கிக்கலாமா அப்படின்னு ஹாரி ஆச்சரியத்தோடு கேட்டான். இதெல்லாம் எங்கே கிடைக்கும்னு உனக்கு தெரிஞ்சால் தாராளமாக வாங்கிக்கலான்னாரு ஹேக்ரிட். ஆனால் ஹாரி இதுக்கு முன்னாடி லண்டன் வந்ததில்லை. ஆனால் ஹேக்ரிட் எங்கே போகிறோன்னு தெரிஞ்சு தான் போகிற மாதிரி இருந்தது. அவர் யூஷுவலான வழியில் போகிற மாதிரியும் தெரியல. பத்தாததுக்கு அண்டர் கிரவுண்டில் டிக்கெட் பேரியருக்கு நடுவில் வேற மாட்டிக்கிட்டாரு. சீட்ஸ் எல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்குன்னு, ட்ரெயின் ஸ்லோவாக போகுதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே வந்தார். இந்த மக்கள்ஸ் மேஜிக் இல்லாமல் எப்படி தான் வாழ்க்கையை ஓட்டுறாங்களோ அப்படின்னு புலம்பினபடியே ஹேக்ரிட் ஹாரியை கூட்டிக்கிட்டு ஒரு பழைய எஸ்கலேட்டரில் ஏறி 2 பேரும் ஒரு கடைவீதியை வந்து அடைஞ்சாங்க. ஹேக்ரிடோட உருவம் ரொம்ப பெருசாக இருந்ததால் கூட்டத்தில் அவர் தனிச்சு தான் தெரிஞ்சார். இருந்தாலும் ஹாரியோட முக்கியமான வேலை அவரை கவனமாக பின்தொடர்றது தான். அவங்க நிறைய புக் ஷாப்ஸ், மியூசிக் ஸ்டோர்ஸ், ஹாம்பர்கர் பார்ஸ், சினிமா தேட்டர் எல்லாத்தையும் கடந்து தான் போனாங்க. ஆனால் எந்த கடையிலையும் மேஜிக் வாண்ட் விற்கிறதுக்கான அறிகுறி எதுவும் தெரியலை. அது ஒரு சாதாரண கடை வீதியாகவும் சாதாரண மக்கள் வாழக்கூடிய இடமாவும் தான் இருந்தது. நிஜமாவே இந்த இடத்துக்கு கீழே பேங்க் இருக்குமா? அதில் பொருள்களையும் தங்க காசையும் பத்திரப்படுத்தி வச்சுருப்பாங்களா? ஸ்பெல் புக்ஸையும் ப்ரூம் ஸ்டிக்ஸையும் விற்கிறதுக்கு கடைகள் நிஜமாவே இருக்குமா? இல்லை, ஹேக்ரிட் சொல்கிறதெல்லாம் நம்பும்படியாக இல்லைன்னாலும் ஹாரியால் அவரை நம்பாமல் இருக்க முடியலை. இதுதான் லீக்கி கால்ட்ரன், ரொம்ப பிரபலமான இடம் அப்படின்னு ஹேக்ரிட் சொன்னார். அது ஒரு சின்ன ரொம்ப அழுக்கான இடமா இருந்தது. ஹேக்ரிட் சுட்டி காமிக்காமல் இருந்திருந்தா ஹாரிக்கு அங்கே ஒரு இடம் இருக்கிறதே தெரிஞ்சிருக்காது. அந்த இடத்த கடந்து போன மக்கள் யார் கண்ணிலையுமே அந்த கடை படவே இல்லை. கடைக்கு 2 பக்கமும் ஒரு பெரிய புக் ஷாப்பும் ரெக்கார்ட் ஷாப்பும் இருந்ததால் இந்த குட்டி கடை யார் கவனத்தையும் ஈர்க்கலை. உண்மையாக சொல்லணுன்னா ஹாரிக்கு ஒரு சந்தேகமே இருந்தது. ஒருவேளை இந்த கடை நமக்கும் ஹேக்ரிட்க்கும் மட்டும்தான் தெரியுதோ? ஆனால் ஹேக்ரிட் ஏற்கனவே உள்ளே நுழைஞ்சிருந்தாரு. அந்த பிரபலமான கடை ரொம்ப இருட்டாக மோசமான நிலைமையில் இருந்தது. ரொம்ப சில வயசான பெண்மணிகள் மட்டும் சில கார்னர்ஸில் உட்காந்து வைன் குடிச்சிட்டு இருந்தாங்க. அதில் ஒருத்தர் ஒரு நீளமான பைப் வச்சு ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருந்தார்.
ஒரு குட்டி மனுஷன் உயரமான குல்லா போட்டுக்கிட்டு வயசான வழுக்க விழுந்த பார்மேன் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு. அவங்க 2 பேரும் உள்ள நுழைஞ்சதும் எல்லார் கவனமும் அவங்க மேலே விழுந்தது. எல்லாருக்கும் ஹேக்ரிடை தெரிஞ்சிருந்தது. அவரை பார்த்து ஸ்மைல் பண்ணினாங்க, கையசைச்சாங்க. பார்மேன் ஹேக்ரிட் கிட்ட வழக்கம் போல தானே ஹேக்ரிட் அப்படின்னு கேட்டார். இல்லை டாம், நான் ஹாக்வர்ட்ஸ் பிஸ்னஸாக வந்திருக்கேன்னு சொல்லிக்கிட்டே ஹேக்ரிட் ஹாரி ஷோல்டரில் மெல்லமாக தட்டினார். ஹாரியை உத்து பார்த்த பார்மேன், இது குட் லார்ட், ஹாரி பாட்டர், என் கடை என்ன புண்ணியம் பண்ணியிருக்குன்னு சொன்னபடியே ஹாரியை நோக்கி ஓடி வந்து அவன் கையை பிடிச்சிக்கிட்டாரு. அவர் கண்கள் கலங்கி இருந்தது. வெல்கம் பேக் மிஸ்டர் பாட்டர், வெல்கம் பேக் அப்படின்னு சொன்னார். ஹாரிக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. இப்போ எல்லாரும் அவனையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அடுத்த நிமிஷமே லீக்கி கால்ரனில் இருந்த ஒவ்வொருத்தங்களும் ஹாரி கிட்ட கை குலுக்குனாங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது மிஸ்டர் பாட்டர், ரொம்ப பெருமையாக இருக்குது, உங்கள் கையை குலுக்குனது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்று சொன்னாங்க. என் பேர் டீடோலஸ் டிக்கிள், நான் பூரிச்சு போயிட்டேன் மிஸ்டர் பாட்டர், என்னால் அதை விலைக்கு சொல்லவே முடியல, நான் உங்களை ஏற்கனவே பார்த்துருக்கேன் அப்படின்னா ஹாரி. அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ரொம்ப வெளுப்பான ஒரு இளைஞன் பதட்டமாக முன்னாடி வந்தார். அவரோட கண்ணு வேற விட்டு விட்டு இழுத்துக்கிட்டு இருந்தது. ப்ரொஃபஸர் குரில் ஹாரி, இவர் ஹாக்வர்ட்ஸில் உனக்கு பாடம் எடுப்பார் அப்படின்னு சொன்னார் ஹேக்ரிட். பாட்டர், உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஹாரி கையை பிடிச்சபடியே சொன்னார் ப்ரொஃபஸர் குரில். என்ன மேஜிக் எனக்கு சொல்லி கொடுப்பீங்க? டிஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் டார்க் ஆர்ட்ஸ் அப்படின்னாரு ப்ரொஃபஸர். உங்களுக்கு அதெல்லாம் ஆனால் தேவையே படாது பாட்டர் அப்படின்னு சொல்லி பதட்டமாக ஸ்மைலும் பண்ணினார். உங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டீங்களா? நான் ஒரு வேம்பயர் புக் வாங்குறதுக்காக இங்கே வந்தேன் அப்படின்னாரு. மற்றவங்க யாரும் அவரை ஹாரி கிட்ட ரொம்ப நேரம் பேச விடலை. ஹேக்ரிட் எப்படியோ சமாளித்து ஹாரியை கூட்டிகிட்டு வந்துட்டார். நம்ம நிறைய வாங்க வேண்டியிருக்கு ஹாரி, போகலாமா அப்படின்னாரு. ஹேக்ரிட் ஹாரியை பார்த்து பல்ல காட்டி சிரிச்சாரு. நான் சொன்னேன்ல, பாத்தியா நீ எவ்வளோ ஃபேமஸ்னு? ஏன் அந்த ப்ரொஃபஸர் குரில் கூட உன்னை சந்திச்சப்போ எவ்வளோ நடுங்கினாரு? அவர் எப்பவுமே நடுங்குவார், அது வேற விஷயம். ஏன் அவர் அவ்வளோ பதட்டமாக இருந்தார்? பாவம் அந்த மனுஷன், ஆனால் அறிவாளி. படிச்சுக்கிட்டு இருந்தப்பெல்லாம் அவர் சாதாரணமாக தான் இருந்தார். ஆனால் ஒரு வருஷம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வெளியில் போயிருந்தார். அப்போ அவர் பிளாக் ஃபாரஸ்ட்டில் வேம்பயர்ஸை சந்தித்ததாகவும் அங்கே தான் ஏதோ குழப்பம் நடந்துருச்சுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அப்பையிலேருந்து அவர் முன்ன மாதிரி இல்லை, எல்லாத்துக்கும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு. அவரோட ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து, விட்சஸ் அண்ட் விசார்ட்ஸை பார்த்து, ஏன் அவருக்கு அவரோட ஓன் சப்ஜெக்ட் மேலேயே பயம் வந்துடுச்சு. அதெல்லாம் இருக்கட்டும், என் அம்ப்ரெல்லா எங்க? வேம்பயர்ஸா அப்படின்னு சொல்லி ஹாரிக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. 2 பேரும் பேசிக்கிட்டே பாரோட பின்பக்கமாக வெளியில் வந்தாங்க. அங்கே ஒரு செவரையும் ஒரு டஸ்ட்பினையும் தவிர வேற எதுவும் இல்லை. ஹேக்ரிட் செவரில் இருந்த பிரிக்ஸை எண்ணிக்கிட்டு இருந்தார். 3 up 2 across அப்படின்னு முணுமுணுத்துட்டு வேற இருந்தார். சரி தள்ளி நில்லு ஹாரி அப்படின்னு சொல்லிக்கிட்டே தன்னோட பிங்க் அம்ப்ரெல்லாவை எடுத்து செவரில் 3 தடவை தட்டினார். அவர் டச் பண்ண பிரிக்கெல்லாம் லேசாக அசைஞ்சு கொடுத்து அப்புறம் சொடல ஆரம்பிச்சிச்சு. கொஞ்ச நேரத்திலேயே செவரோட நடுவில் ஒரு ஹோல் தெரிஞ்சிச்சு. நேரம் ஆக ஆக அந்த ஹோல் அகலமாகி அவங்க கண்ணுக்கு ஒரு பெரிய ஆர்ச்வே தென்பட்டுச்சு. ஹேக்ரிடே வசதியாக நடந்து போகிற அளவுக்கு அகலமான ஆர்ச்வே. அதிலிருந்து கண்ணு கெட்டின தூரம் வர நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ஒரு பெரிய தெரு. வெல்கம் டு டைகான் ஆலி அப்படின்னாரு ஹேக்ரிட். ஹாரி முகத்தில் தெரிஞ்ச ஆச்சரியத்தை பார்த்து ஹேக்ரிட் பல்லு தெரிய சிரிச்சாரு. 2 பேரும் அந்த ஆர்ச்வேயை கடந்து போனாங்க. ஹாரி சட்டுன்னு பின்னாடி திரும்பி பார்த்தான். இப்போ அந்த ஆர்ச்வே சுருங்கி செவரோட செவராக போயிடுச்சு. நாம் 2 பேரும் முதல்ல போய் உனக்கு தேவையான பணத்தை எடுத்துகிட்டு வந்துடுவோன்னாரு ஹேக்ரிட். ஹாரிக்கு இன்னும் 8 கண் இருந்தால் பரவாயில்லன்னு நினச்சான். எல்லா திசையிலையும் தலையை திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டே நடந்தான். அங்கே இருந்த எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் பார்த்துடணும்னு ஹாரி ஆசைப்பட்டான். அங்கே இருந்த கடைகள், கடைக்கு வெளியில் விற்ற பொருள்கள், மக்கள் எல்லாரையும். ஹாரி வயசில் இருந்த நிறைய பசங்க ஒரு கடையோட ஜன்னலில் சாஞ்சு ஒரு ப்ரூம் ஸ்டிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. இதுதான் நிம்பஸ் 2000, ரொம்ப வேகமானது அப்படின்னு ஹாரி காதில் விழுந்தது. அங்கே இருந்த கடைகளில் வினோதமாக எதேதோ விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ரோப்ஸ்,
டெலஸ்கோப்ஸ், வினோதமான சில்வர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஹாரி இதுவரை பார்த்திராத எதேதோ விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஸ்பெல் புக்ஸ் விற்கிறதுக்கு தனி கடை, குவில்ஸ் அண்ட் ரோல்ஸ் ஆஃப் பிராச்மெண்ட்ஸ்க்கு தனி கடை, போஷன் பாட்டில்ஸ், குளோப்ஸ் ஆஃப் தி மூன்ஸ்னு என்னென்னவோ இருந்தது.